ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ அண்ட் வாய்ஸ் ஓவர் வீடியோவும் இதுதான். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னருக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படின்றது தான். ஆஸ் யூஷுவல் எல்லாத்து வீட்லேயும் இருக்க மாதிரி நைட்டுக்கு தோசையும் தக்காளி தொக்கும் தான் நான் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தக்காளி தொக்கு வந்து ஒரு ஸ்பைஸாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியண்ட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியண்ட் வேறு எதுவும் பெருசாக இல்லை, ஆனியனும் டொமேட்டோ மட்டும்தான். ஸோ இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் மஸ்டர்டும் கறி லீஃபும் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சமாக இருந்தாவே போதும். அது நல்லா குக் ஆகிட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டு அது வேகிறதுக்காக ஒரு சிம்பிள் டிப் என்னென்னா, நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணும்போது அது டக்குன்னு வெந்துடும் சீக்கிரமாக. அது மசிஞ்சு வரணும் தக்காளி. அப்போ தான் வந்து தொக்குக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தக்காளிக்கு வேகும் போதே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சில்லி ஆட் பண்ணல, ஸ்பைசினஸ்க்காக நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு சில்லி பவுடரும் டர்மரிக்கும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் லைட்டாக அது வேகணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு விட்ருங்க. சிம்மில் வச்சு ஒரு ஸ்மாஷ் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக ஆயிலெல்லாம் பிரிஞ்சு ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். இதுதான் நமக்கு பர்ஃபெக்டான தக்காளி தொக்கோட கன்சிஸ்டன்சி. ஸோ இனி நம்ம வந்துட்டு தோசை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் தான். ஆனால் இதுக்கு என்ன இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம வந்து ஒரு 2 தோசை 3 தோசை சுடுறோம் அப்படிங்கும்போது ஃப்ளேம் வந்துட்டு கொஞ்சம் சிம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கல் சூடாகணும் அப்படின்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் 2வது தோசை 3வது தோசை ஊற்றும்போது ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சிட்டிங்கன்னா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அட் சேம் டைம் சாஃப்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். செம்மையாக தக்காளி தொக்கும் இருக்கும், தோசையும் கிடைக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.